ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி பாப்பாவோட லன்ச் மெனு ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து பாப்பா வந்து 11:30 போலவே எழுந்தாங்க. எழுந்ததுமே பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து ஸ்நாக்ஸ் தான் வந்து நான் வந்து பொமோகிரானேட் ஜூஸ் தான் கொடுப்பேன். நான் அடிக்கடி வந்து பொமோகிரானேட் பாப்பாவுக்கு ரொம்பவே கொடுப்பேன். ஈவினிங் இல்லைனா மார்னிங் வந்து ஃபுட்டில் வந்து நான் ஆப்பிள் வந்து பாப்பாவுக்கு சேர்த்துப்பேன். ஸோ பொமோகிரானேட் ஜூஸ் குடித்ததுமே பாப்பா நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க அக்காவும் வீட்டில் இருக்காங்க. ஸோ வந்து இப்போ அவளுக்கும் வந்து இன்றைக்கி மழையால் வந்து சென்னையில் வந்து ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ அவளும் வீட்டில் இருக்காங்க. ஸோ வாங்க பாப்பாவுக்கு வந்து என்ன லஞ்ச் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு வந்து நம்ம புதுசாக லஞ்ச் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன லஞ்சுனா எக் ரைஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பாப்பா இது வரைக்குமே வந்து எக் ரைஸ் சாப்பிட்டதில்லை. எக் தனியாக கொடுத்துருக்கேன். அவள் விரும்பி சாப்பிட்ருக்கா. பட் வந்து ரைஸாக வந்து இது வரைக்கும் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்ததில்ல. ஸோ எனக்கே வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ வாங்க எப்படி அவள் சாப்பிட்றான்னு பார்க்கலாம், ரெசிபி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னா, இன்றைக்கி சின்ன வெங்காயம் 4-5 எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு துருவி எடுத்திருக்கேன். கேரட் துருவி எடுத்திருக்கேன். 4 பீன்ஸ் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். கொத்தமல்லி தாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதில் ரொம்பவே வந்து ஸ்மெல் நல்லாவே கொடுக்கும் அதுக்கு. ஸோ கருவேப்பிலை, தக்காளி, எக்கு. உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிதுன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பண்ணுங்கள் நாட்டுக்கோழி முட்டை. எனக்கு இங்கே சென்னையில் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கிடைக்காதுங்க எனக்கு. ஸோ நான் அம்மா வீட்டுக்கு போனால் தான் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும். இல்லைனா மாமியார் வீட்டிலேருந்து நான் ஊருக்கு போனால் மாமியார் வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தி. சென்னையில் காசு கொடுத்து வாங்கினாலுமே வந்து அரௌண்ட் ஒரு எக் வந்து 25 ருபீஸ் விற்கிறாங்க. பட் இருந்தாலுமே வந்து அது ஒரிஜினலாக இல்லைனா வந்து ஃபேக்கான்றது தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் நான் வாங்குறது விட்டுட்டேன். ஸோ ஊர்லேருந்து யாராச்சும் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஸோ எக் அது. ஸோ இல்லைனா வந்து நான் பாப்பாவுக்கு வந்து நான் கடை முட்டை தான் நான் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து கொஞ்சோண்டு வந்து ஆலிவ் ஆயில் இல்லைனா மஸ்டர்ட் ஆயில் எது வேணால் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு வந்து எக்கை உடச்சி ஊற்றிட்டு இது மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி சாஃப்டாக வந்துடும். ஸ்க்ராம்பிள்ட் எக்காக வந்துடும். ஸோ இல்லைனா நீங்கள் ஆம்லேட் இல்லைனா வேக வச்சு கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது குழந்தைங்க நல்லாவே வந்து சாஃப்டாக இருக்கும். அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இது அதே பேனில் வந்து நான் பேன் மாற்றலாம். அதே பேனில் வந்து திருப்பி வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வந்து நான் வந்து வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து நம்ம எக் ரைஸ் பண்ண போகிறதுனால ப்ரெஷரில் எதுவுமே நான் வைக்கல. ஸோ அதனால் நான் பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து துருவி எடுத்திருக்கேன். நான் வந்து இது கிரைண்ட் பண்ணல, நான் கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் நல்லா துருவி இருக்கேன். நீங்கள் கருவேப்பிலை வந்து முழுசாக போட்டுருங்க. ஏன்னா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணால் அப்போ குழந்தைங்களுக்கு வந்து அது நாக்கில் வந்து லாஸ்ட்டில் வந்து சிக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் வந்து நான் கருவேப்பிலை பாப்பா கொடுக்கும்போது அவளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்காம தொண்டையில் போயிட்டு அப்படியே ஓக்காளிச்ச மாதிரி ஏதோ பண்ணால் அது அப்போல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை வந்து நான் முழுசாக போடவே ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளியில் இருக்க தண்ணி நல்லாவே வந்து ட்ரை ஆகணும். தக்காளி சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ தக்காளி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வதங்கிடும். இது கூட வந்து வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தான் என்ன வெஜ்ஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் போடுற வெஜ்ஜஸ் மட்டும் இல்லை, எது வேணாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாப்பாவுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது. ஸோ பாப்பாவுக்கு அலர்ஜிஸ்லாம் எதுவுமே இல்லைன்னா நீங்கள் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். நான் உருளைக்கிழங்குலாம் கூட எடுக்கல. ஏன்னா டேஸ்ட்டு எப்படி வரும்னு தெரியல. ஏன்னா பாப்பாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் கொடுக்கறதுனால வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வெஜ்ஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம் தான். உங்கள் பாப்பா சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சால்ட் வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணுறேன். உங்கள் விருப்பம் தான். சால்ட் வந்து ஆப்ஷனல் தான். 1 இயர் வரைக்கும் வந்து சால்ட்டு கொடுக்கக்கூடாது. பட் வந்து இதை கொடுத்தா தான் எங்கள் பாப்பா சாப்பிட்றவான்றதுனால நான் வந்து கொஞ்சோண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து இந்த வெஜ்ஜஸ்லாம் வந்து நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனால் தான் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கொதிக்கு வர ஸ்டேஜில் வந்து ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். தண்ணி வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் வந்து கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் வந்து லிக்விடாக வேணும், இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து குழன்னு இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுருங்க. தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் பாப்பா வந்து இப்போ வந்து நல்லா சீவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதனால் லிக்விடில் நான் ரொம்பவே ஸ்டாப் பண்ணிட்டேன் நான். ஸோ வந்து மீடியமாக இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் நான். ஸோ ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த சூடோடு ஸ்மாஷ் பண்ணும் போதே வந்து ரைஸும் நல்லா வந்து குழஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இது கூட வந்து எக்கு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்க வந்து எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எக்கும் வந்து ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க. நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த
எக்கு தனியாக தெரியாது, ரைஸ் தனியாக தெரியாது. இல்லைனா வந்து தனித்தனியாக இருக்கும். பாப்பாவுக்கும் சாப்பிடும்போது ரைஸும் எக்கும் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது. அதனால் வந்து நான் நல்லாவே வந்து அந்த ஸ்க்ராம்பிள் எக்கையும் வந்து நல்லா ரைஸ் கூட வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை பாருங்கள், ரொம்ப நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். லாஸ்ட்டாக வந்து நான் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ஸ்மெல்க்காக ஆட் பண்ணுறேன். சில குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து பிடிக்காது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற போது வந்து நாக்கில் பட்டா திட்டுப்படும். எங்கள் பாப்பா சாப்பிடுவான்றதுனால, ஏன்னா நான் ரசம் சாதம்லாம் கொடுக்கும்போது கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அவள் சாப்பிட்ருக்கான். அந்த ஒரு இதில் வந்து நான் வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பாப்பா வந்து சாப்பிடுவாங்களா, சாப்பிட்லன்னா வந்து இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி மொத்தமாக நீங்கள் கிரைண்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பாருங்கள், ஃபுல்லாக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. வாங்க பாப்பா கொடுக்க போயிடலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து தண்ணி கொடுங்க. எந்த ஒரு புது ஃபுட்டு கொடுக்கும் போதுமே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நீங்கள் ரைஸ் நீங்கள் உள்ளே கொடுக்குறீங்களான்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி கொடுங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வந்து ஸ்பூன் வந்து பாப்பா வாங்குவாங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்பூன் கொடுக்குறேன். பட் அவளுக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா வந்து இது வரைக்கும் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் ரைஸ் கொடுத்ததே இல்லை நான். ஸோ எனக்கே வந்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா எக் கூட மிக்ஸ் பண்ணி பெப்பர் எல்லாமே போட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து கொடுத்ததில்லை. நிறைய கிச்சடி ரைஸ்லாம் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே வந்து நான் அதெல்லாம் குக்கரில் பாயில் பண்ணி விசில் விட்டுருவேன். ஸோ இது ஃபஸ்ட் டைம். இது பாப்பாவும் வந்து அவளுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல, வேண்டான்னு சொல்ல தெரில. பட் ஆனால் இருந்தாலுமே வந்து அவள் சாப்பிட்டுட்டே இருந்தால். எனக்கு அதுதான் இருது. ரொம்பவே நான் பொறுமையாக ஃபீட் பண்ணேன். ரொம்பவே திணிக்கல. ஏன்னா வந்து புது ஃபுட்டு கொடுக்கும்போது நம்ம ரொம்பவே வந்து பொறுமையாக இருக்கணும். நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி வாயில் முழுங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வாயில் வச்சுட்டோன்னா வச்சுக்கிங்களேன், அதோட அவ்வளோதான். அவங்க ஒரு அடுத்த ஸ்பூன் நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுத்தாலுமே சாப்பிடவே மாட்டாங்க. இல்லைனா வந்து தட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நம்ம பொறுமையாக இருக்கணும். ஸோ அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம புது ஃபுட்டு கொடுக்கும்போது ஃபுல்லாக வந்து ஃபுட்டு சாப்பிட்ணுன்ட்டு இல்லை. இப்போ நம்ம ஒரு பிளேட் கொடுக்குறோன்னா அதில் கால்வாசி சாப்பிட்டாலுமே போதும் அவங்க. ஸோ ஏன்னா வந்து அதை புதுசாக அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அடுத்தடுத்து ஒரு 2 to 3 டைம்ஸ்க்கு அப்புறமா வந்து அவங்க ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கள் பாப்பாவும் இன்றைக்கி வந்து ஃபுல் ரைஸ் ஃபினிஷ் பண்ணலை. இதில் வந்து கால்வாசி தான் சாப்பிட்டா, பாதி அப்படியே வச்சுட்டா. நான் அதுக்கப்புறம் வந்து நான் பாப்பாவுக்கு வந்து நான் பனானா கொடுத்துட்டேன். நீங்களும் உங்கள் பாப்பாவுக்கு இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க புது ஃபுட் கொடுக்கும்போது. ஸோ அவங்க விருப்பம் போல் சாப்பிட விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய அப்கமிங் வீடியோஸ் வந்து ஒன் டே ஃபுட் ரொட்டீன் விலாக்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். பாப்பா புதுசாக ஃபுட் ரெசிபிலாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள், செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல், பாய், see you next video.